ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு அடோனாஸ் 12th மேத்மா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் 2024 3 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஜூன் 2024 3 மார்க்ஸ் கொஷின் 33. A particle moves so that the distance moved is according to the law s of t, which is equal to t cube by 3 minus t square plus 3. At what time the velocity and acceleration are 0ன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. எந்த லா படி அப்படின்னா s of t equal to t cube by 3 minus t square plus 3 அந்த லாவில் எந்த டைமில் வந்து வெலாசிட்டியும் ஆக்ஸலரேஷனும் ஜீரோவாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சொல்யூஷன் போட்டுக்கலாம். டிஸ்டன்ஸ் மூவ்ட் இன் டைம் t இஸ், அதாவது ஒரு டைமில் வந்து ஒரு பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கு அப்படின்னா s ஈக்குவல் டு டி கியூப் பை 3 மைனஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஸோ கொடுத்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். அதாவது அது ஒரு லா. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ வெலாசிட்டி அட் டைம் டி, அந்த டைம் டீயில் வெலாசிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா v ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ ds பை டிடின்னு ஆகும். இந்த ஹோல் இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ டி கியூப் என்ன ஆகும்? 3 to 3 டி ஸ்கொயர் பை 3 ஆகும். மைனஸ் இது வந்து 2t ஆகும். கான்ஸ்டன்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது போயிடும். ஸோ இங்கே இருக்கிற 3யும் இங்கே இருக்கிற 3யும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து டி ஸ்கொயர் மைனஸ் 2t வரும். நெக்ஸ்ட்டு ஆக்ஸலரேஷன் அட் டைம் டி. இந்த டைம் டீயில் ஆக்ஸலரேஷன் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏ ஈக்குவல் டு வெலாசிட்டி பை டைம் டிவி பை டிடி. ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி டூ ஸ்கொயர் வந்து 2t ஆகும். 2tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2 ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ எந்த டைமில் வெலாசிட்டியும் ஆக்ஸலரேஷனும் ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். தேர்ஃபோர் த வெலாசிட்டி இஸ் ஜீரோ வென், எப்போனா வெலாசிட்டி எப்போ ஜீரோவாக இருக்கும்னா டி ஸ்கொயர் மைனஸ் 2t ஈக்குவல் டு 0. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா இதில் இருக்கிற கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னது? டி தான். ஸோ டீயை வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே உள்ள ஒரு டி இருக்கும், மைனஸ் 2 இருக்கும், ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே மல்டிப்ளையில் இருக்கிற டி இந்த சைட் போயிடுச்சுன்னா டிவைட் ஆகும். ஸோ 0 மைனஸ் டி அது அப்படியே போயிடும். அதாவது டி ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ டி மைனஸ் 2. ஸோ டி மைனஸ் 2, இந்த மைனஸ் 2 வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் 2. ஸோ டி வந்து ஜீரோவாக இருக்கும்போது என்ன ஆகும்? வெலாசிட்டி வந்து 0 இருக்கும். ஸோ டைம் வந்து 2வாக இருக்கும்போது வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும். ஸோ தட் இஸ் 0,2. தென் ஆக்ஸலரேஷன் வந்து எப்போ ஜீரோவாக இருக்கும் அப்படின்னா 2t மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இதிலிருந்து கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் எடுத்தோன்னா 2. ஸோ இது 2வை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் உள்ள என்ன இருக்கும்? t மைனஸ் 1. ஸோ டி இங்கே வந்து 2 வந்து இந்த சைட் போச்சுன்னா அது அப்படியே 0 ஆகிடும். ஸோ அது வராது. t மைனஸ் 1, இந்த மைனஸ் 1 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 1. ஸோ தட் இஸ் அட் டைம் t ஈக்குவல் டு 1. t வந்து 1ஆக இருக்கும்போது ஆக்ஸலரேஷன் 0வாக இருக்கும். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.